ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் இலையடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிடட்டும். இப்போ கையோட மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு 1 கப் அளவில் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க. கடையிலேயும் கொல்கட்டை மாவுன்னு கேட்டால் கூட கொடுப்பாங்க, உங்களோட விருப்பம் தான். இதில் தண்ணி நல்லா சுட சுட வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதில் வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கும் போது இந்த மாதிரி கரைஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் தட்டி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இலையடா செய்கிறதுக்கு இந்த மாதிரி சைஸில் 4 துண்டு இலையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போது இலையடா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவும் பூரணமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தட்டி விட்டுக்கோங்க. நல்லா தட்டி பரப்பி விட்டுருங்க. கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்டஃபிங் வச்சிடலாம். நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுடலாம். ஓரங்கள்லாம் நல்லா ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு இது ஒரு பிளேட்டுக்கு வச்சுட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். நான் நல்ல பெரிய சைஸு இலையடா செய்கிறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மாவு கம்மி பண்ணி கொஞ்சம் சின்ன சின்னதாக கூட நிறையா செஞ்சுக்கலாம். இப்போ இதில் பூரணத்தை வச்சு திரும்பவும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்லா ஓரங்கள்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா அமைக்கி வச்சிடலாம். பாருங்கள், 1 கப்பு மாவுக்கு 4 இலையடா கிடச்சிருக்கு. நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன். சின்னதாக செஞ்சிங்கன்னா ஒரு 6 கூட வரும். இப்போ இட்லி தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீமரில் நம்ம வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இதை ஒன்று வச்சுட்டு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த இலையோட வாசனையும் அப்படி இந்த பூரணத்தோட வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.